மகளே மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா துளசி வந்து முத்துவேலுக்கு மாலை போட்டுட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோக்கு மாலை போட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட செயலை தெரியாமல் கீழே இருந்த விளக்கில் வந்து பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். இதை பார்த்திங்க அப்படின்னா சின்ன தம்பி பார்த்துருவாங்க. சின்ன தம்பி வந்து துளசியோட சேலையில் வந்து நெருப்பு பிடிக்கிறத பார்த்த உடனே வேகமாக கத்திக்கிட்டு வருவாங்க. கத்திக்கிட்டு வந்து ஐயோ சின்னம்மா அவங்க சேலையில் நெருப்பு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே துளசியும் வந்து அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா வேகமாக வந்து மேலே அந்த டேபிள்லேருந்து கீழே குதிச்சிருவாங்க. அதில் விளக்கெல்லாம் கீழே விழுந்துடும். துளசி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எப்படி நெருப்பு அணைக்கிறதுனே தெரியாமல் ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சின்ன தம்பியும் எப்படி வந்து நெருப்பு அணிக்கிறதுன்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. சின்ன தம்பி பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து துணியை வச்சு நெருப்பு அணிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் முடியாது. பெட்ஷீட்டை வந்து இழுப்பாங்க. பெட்ஷீட்டையும் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சின்ன தம்பி பார்த்திங்கன்னா வேகமாக அவங்க சட்டையை கழட்டி எப்படியோ நெருப்பை வந்து அணைச்சிருப்பாங்க. இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் துளசியை வந்து காப்பாற்றிடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா துளசிக்கிட்ட தப்பாக நடந்திருக்கான் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதை வந்து அபிராமி நாச்சியார்கிட்டே சொல்லிடுவாங்க. அபிராமி நாச்சியார் யோசிக்காமல் சின்ன தம்பியை அரைஞ்சிருவாங்க. அதனால சின்ன தம்பி அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் துளசி என்ன நடந்துச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அபிராமி நாச்சியாருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.